أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الذين خرجوا من ديارهم وهم قلوب حذر الموت فقال لهم الله موتوا ثم أحياهم إن الله لذو فضل على الناس ولكن أكثر الناس لا يشكرون. வாராந்தம் நடைபெறுகின்ற எங்களுடைய இந்த மஜ்லிஸிலே நேரத்தோடு அமர்ந்திருக்கும் எங்களுடைய சகோதரர்கள் அனைவர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய 5 சகோதரர்கள் அவர்களுக்கும் இந்திய தெரிவித்தவனாக நாங்கள் வாராந்தம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சம்பவத்தை நாங்கள் முடித்து தற்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் சில நபிமார்கள் வந்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். இந்த குர்ஆன் என்பது வரலாற்று புக் கிடையாது. இது வழிகாட்டல், மனிதனுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய ஒரு புத்தகம். சம்பவங்கள் கூறப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அவசியமானதோ, ஒரு மனிதனுக்கு எவ்வளவுக்கு அவசியமானதோ, எந்த விடயத்தில் படிப்பினை இருக்கிறதோ அவ்வளவு விடயங்கள் தான் செய்யப்பட்டிருக்கிறது. வரலாற்று சம்பவங்களிலே சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்திருந்தும் குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய பெயரை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதிலும் சில நபிமார்களுடைய பெயரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், சம்பவங்களை சொல்லி இல்லை. அந்த அடிப்படையில் மூசா நபிக்கு பின்னால அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துஸ் சாஃபாத்தில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவ்விருவருக்கும் பின்னால ஒரு நபியை குறிப்பிடுகிறார். வைன்ன இல்யாஸ லமினல் முர்சலீன், நிச்சயமாக இலியாஸ் என்று சொல்லக்கூடிய நபி லமினல் முர்சலீன், அவர் ஒரு தூதுவர், நபியும் தான் ரசூலும் தான். இஸ் கால லிகௌமிஹி, தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து அவர் சொன்னார். அவர் எங்க அனுப்பப்பட்டார்னு சொன்னால் லெபனானில் இருக்கக்கூடிய பஅலபக். லெபனான் ஒரு முக்கியமான பிரசித்தி பெற்ற வரலாற்று ரீதியான டூரிஸ்ட் கண்ட்ரிகள்ல ஒரு கண்ட்ரி. அங்க இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் பஅலபக். அந்த பஅலபக் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்துக்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டவர். அந்த கூட்டத்தாரை பார்த்து சொல்கிறார், இது கால லிகௌமிஹி அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா. அத்ததுஊன பஅலன் வ ததரூன அஹ்ஸனல் காலிகீன், பஅல் என்று சொல்லக்கூடிய சிலையை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, பஅல் என்று சொல்லக்கூடிய சிலையை அவர்கள் வணங்கினார்கள். அஹ்ஸனுல் காலிகீன், படைக்கக்கூடியவர்களில் மிக அழகாக படைக்கக்கூடியவன் அவன்தான். அல்லாஹ் ரப்பக்கும் வ ரப்ப ஆபாஇக்குமுல் அவ்வலீன், அவன்தான் உங்களுடைய இரட்சகன், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அனைவருடைய இரட்சகனும் அவன்தான். அவனுடைய பண்பில் ஒரு பண்பு இருக்கிறது, அஹ்ஸனுல் காலிகீன், அழகாக படைக்கக்கூடியவன். நாங்கள் இன்று பார்க்கிறோம், சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது, சில காட்சிகளை பார்க்கின்ற பொழுது, சில பறவைகளை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மனது அவரையே கவர்ந்து விடுகிறது, அவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதனால். சில மனிதர்களும் அழகாக இருக்கிறார்கள், இதெல்லாம் யார் உருவாக்குறது? அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்கள் விட்டு இந்த பஅல் என்று சொல்லக்கூடிய சிலையை நீங்கள் வணங்குகிறீர்களே, ஃபகஸபூஹு, அந்த கூட்டம் குறிப்பிட்ட சிலரை தவிர மற்ற அனைவரும் அவருடைய பேச்சை கேட்கவில்லை. ஃபைன்னஹும் லமஹ்தரூன், அவர்களை பார்த்து இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் அனைவரும் வேதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். ஏன்? நான் ஒரு செய்தியை உங்களுக்கு உண்மையை அறிவிக்கும் பொழுது, உண்மையான செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது நீங்கள் என்னை மறுக்குகிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லை. எனவே அதன் காரணமாக நீங்கள் வேதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். இல்லா இபாதல்லாஹில் முக்லஸீன், யார் உண்மையான முறையில், இஹ்லாஸான முறையில், உண்மையான முறையில் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் வேதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அழகான நல்லவன்களை செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறார், அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். வ ஜியாதா, இன்னும் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். யாருக்கு இது சாத்தியம்? ஈமான் கொண்டவர்களுக்கு மாத்திரம், அழகிய நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மாத்திரம். இன்று நாங்கள் பார்க்கலாம், நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். இந்த வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர் கொரியா நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பையில் என்ன இருக்கிறது தெரியுமா? குர்ஆன் இருக்கிறது. அவருடைய பையில்
என்ன இருக்கிறது? குர்ஆன் இருக்கிறது. அவர் இடையில் இஸ்லாத்தை ஏற்றவர். அவருக்கு அழகிய மியூசிக் ஷோ நடக்குது. எங்க? ஆசியா ஸ்டேடியம்ல மியூசிக் ஷோ நடக்குது. அவருக்கு என்ன? கொரிய நாட்டை சேர்ந்தவர். எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார்? பள்ளி வாசலில். அதுவும் நான் பேசுகின்ற பாஷை தமிழ். அவருக்கு புரியுமா? புரியாது. இதெல்லாம் என்ன காரணம்? நாங்கள் யோசிக்கணும். ஈமான். எந்த மனிதன் உண்மையான முறையில் அல்லாஹ்வை அஞ்சிருக்கக்கூடிய பயப்படக்கூடிய தன்மை இருக்குமோ அவனுடைய நிச்சயமாக அவனுடைய உள்ளம் பாவத்தை விட்டும் திருப்பும். அவனுடைய உள்ளம் பாவத்தின் பக்கம் நெருங்க விடாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா லா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா என்று ஒரு உள்ளத்தை வைத்து சத்தியம் செய்கிறான். அந்த உள்ளம் எப்படியாப்பட்ட உள்ளம்? தன்னுடைய உள்ளம் ஒரு பாவத்தின் பக்கம் நெருங்கும் பொழுது அந்த இது உனக்கு கூடாது, இது நல்லமில்லை என்று அவனை உறுத்தும், அவனை தடுக்கும். அப்படித்தான் மனிதனின் அடிப்படையில் அவன் பாவத்தின் பக்கம் நெருங்கி செய்துவிட்டால் அடுத்த கணம் அவனுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. அவன் கண்ணாடியை பார்க்கும்போது, தன்னுடைய முகத்தை பார்க்கும்போது அவனுக்கே வெட்கம் உணர்வு ஏற்படும். நான் அந்த பாவத்தை செய்தேன், நான் அந்த பாவத்தை செய்திருக்க கூடாது என்று அவனுக்கு தன்னை பார்க்கும்போது வெட்கம் வரும். இது யாருக்கு சாத்தியம்? யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். யார் எவர் தன்னை நல்ல வழியில் பழக்கவில்லையோ, நல்ல விடயங்களுக்கு தன்னை பழக்கவில்லையோ அவர்கள் பாவத்தின் பக்கம் செல்வார்கள். ஏன்? எந்த மனிதன் நல்ல எண்ணங்கள், பள்ளிவாசலுடைய தொடர்பு, நல்ல விடயங்களை கேட்கின்ற பழக்க வழக்கம், நல்ல விடயங்களை கேட்கின்ற பழக்க வழக்கம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாயை தந்திருக்கிறான், செவிப்புலனை தந்திருக்கிறான், கண் பார்வையை தந்திருக்கிறான். இதெல்லாம் என்னத்துக்கு தந்திருக்கிறான்? விளங்க வேண்டும். அதனால்தான் மனிதன் சக்தி அஷ்ரஃபுல் மக்லூகாத், படைப்பினங்களிலே சிறந்த படைப்பு. எதன் காரணமாக? தம்யீஸ் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு இருக்கிற காரணத்தினால. பகுத்தறிவு இருக்கிற காரணத்தில் ஒரு விடயத்தை செய்ய முன்னால் இது எனக்கு நல்லமா நல்லம் இல்லையா, இது நான் செய்யறதால் அடுத்தவங்களுக்கு பாதிப்பா இல்லையா என்று அவனுடைய மனதுக்கு தெரியும், அவனுடைய புத்திக்கு அது விளங்கும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை ஆரம்பமாக படைத்ததற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுஜூது செய்ய வைக்க முன்னால் மலக்குமார்களை முதலாவதாக எதை வைத்து கண்ணியப்படுத்தினால்? அறிவை வைத்து. ஏன்? அறிவு என்பது, படிப்பது என்பது, கேட்பது என்பது, பேசுவது என்பது, கண்ணால் பார்த்த ஒரு விடயத்தை கிரகிப்பது, விளங்குகின்ற நோக்கத்திலே பார்ப்பது, இது அனைத்திற்கும் சக்தி இருக்கிறது. இது அனைத்தும் ஒரு அறிவை, ஒரு விடயத்தை படிக்கின்ற கிரகிக்கின்ற செயற்பாடு உண்டு. وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ, நான் உங்களுக்கு செவிப்புலனை தந்திருக்கிறேன், உள்ளத்தை தந்திருக்கிறேன். லஅல்லக்கும் தஷ்குரூன், ஏன்? நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துறது? கண்ணால பார்க்கலாம். என்னை விட கஷ்டப்படுகின்ற ஒரு மனிதனை கண்ணால பார்க்க முடியும். பார்த்து நான் என்ன செய்யணும்? விலங்கெடுக்கணும். அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், என்னைக்கு கஷ்டத்தை தரவில்லை, எனக்கு இந்த நோயை அல்லாஹ் எனக்கு தரவில்லை, அல்லாஹ் எனக்கு இப்படியான ஒரு நிலைமையில் என்னை வாழ வைக்கவில்லை என்று கண்ணால பார்த்து விலங்கெடுக்கணும். வல் அஃபிதா, உள்ளத்தை தந்திருக்கிறான், மூளையை தந்திருக்கிறான். எதன்? கிரகிக்கணும். ஒவ்வொரு நாளும் எங்களை நான் யோசிக்கணும், நான் இன்றைக்கு என்ன செஞ்சேன், நான் இன்றைய என்னுடைய செயற்பாடு எப்படி கழிஞ்சது, அல்லாஹ் எனக்கு எனது மிச்ச நேரம் டைம் எடுத்து இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இஸ்லாத்துடைய கடமையை நாங்கள் பார்த்தா முடிச்சோம்னா நாளில் ஒரே ஒரு பகுதி தான் வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அடுத்த அனைத்தும் எங்களுடைய செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. வணக்க வழிபாடு இபாதத் என்கிறது ஒரே ஒரு சின்ன பகுதி. நான்கு ஒன்று ஒரே ஒரு மணித்தியாலம் 5 தொழுகையை தொழுவது. அடுத்த வணக்க வழிபாடுகளை பார்த்தோம் சொன்னால் குடும்ப வாழ்க்கை, மனைவியோடு, பிள்ளைகளோடு, மற்ற சகோதரர்களோடு என்னின் மூலமாக குற்றங்கள் நடைபெறக்கூடாது, அடுத்தவரை பற்றிய ஒரு இட்டு கட்டுதல் போன்ற நடவடிக்கை ஏற்படக்கூடாது, அநியாயம் நடந்துடக்கூடாது, நல்ல குணத்தின் மூலமாக அடுத்த நல்ல முறையில் பேசணும், சிரிக்கணும், கஷ்டப்படுகின்றவர்களை காணும்போது உதவி செய்யணும். சுபஹானல்லாஹ். இவ்வாறு அடுத்த 3 பகுதிகளும் சமூகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பகுதி தான் வணக்க வழிபாடு. அந்த வணக்கத்தில் மிக முக்கியமான வணக்கம் தொழுகை. நான் இன்றைக்கு தூங்க முன்னால யோசிக்கணும், நான் இன்று என் மூலமாக எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தூக்கமோ அல்லது மறதியோ, தூக்கமோ சிலவங்களுக்கு மிகைப்பான தூக்கம் ஏற்படும் சில நேரம். அந்த மிகைப்பான தூக்கம் தொழுகை விடுபடுறதுக்கு மிஸ்ஸாகிறதுக்கு சான்ஸ் கொண்டிருக்கிறது, அல்லாஹ் மன்னிப்பான். அதே மாதிரி மறதி, அந்த அளவுக்கு யாருக்கும் மறதி ஏற்படுறது கிடையாது.
இந்த 2 நிலப்பாட்டையும் தவிர வேறு எந்த ஒரு நிலப்பாடும் கிடையாது தொழுகையை விடுறதுக்கு. அப்ப நான் தூக்க முன்னால யோசிக்கணும், நான் இன்றைக்கு என் மூலமாக எந்த தொழுகை விடுபட்டுச்சு, நான் இப்படி நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் என்னை நானே சுய விசாரணை செய்யணும் தூங்க முன்னால. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், நீங்களை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த விடயங்களை நீங்கள் படிப்பதற்கு உங்களை நீங்கள் ஐன தல்ஹபூன், நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உங்களை நீங்கள் என்ன செய்யணும், நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு தராசியில் போட்டு அறிவேனும் தராசையில் எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்து நான் எந்த இடத்தில் நிற்கிறேன், நான் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன், என்னுடைய செயற்பாடுகள் நாளான நடவடிக்கைகள் எந்த நடவடிக்கைகளாக இருக்கின்றன, நான் என்ன நிறுத்தி பார்க்கணும். நீங்க எங்க போறீங்க, நீங்க எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள், என்னை மறந்தவர்களாக என்னுடைய கடமைகளை பாழாக்கியவர்களாக சென்று கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் தஆலா காலத்துக்கு காலம் ஒவ்வொரு இடங்களுக்கு நபிமார்கள் அனுப்பினது. ஏன்? அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி, அவருடைய உள்ளங்களோடு நேரடியாக கதைப்பதற்காக வேண்டி. இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபிமார்கள் கிடையாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிகாட்டி இந்த குர்ஆன். எங்களுடைய வழிகாட்டி ஒரே ஒரு வழிகாட்டி இந்த குர்ஆன். இதுதான் என்னுடைய வழிகாட்டி, இதுதான் என்னுடைய இமாம். நாளைக்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது, உங்களுடைய இமாம் யார் என்று கேட்டா, இந்த குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தாதவர், குர்ஆனை ஓதத் தெரிந்தும் ஓதாதவர், குர்ஆனை ஓதத் தெரியாதவர், கற்காமல் இருந்தவர், குர்ஆனை ஓதத் தெரிந்தவர் கற்காமல் இருந்தவர். ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த கேள்விக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். அல்லாஹ் நபி பார்த்து என்ன சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, வைன்னஹு லதிக்ருல் லக வ லிகௌமிக, இந்த குர்ஆன் தான் உங்களுக்கும் வழிகாட்டி உங்களுடைய கூட்டத்தாருக்கும் வழிகாட்டி. வஸௌஃப துஸ்அலூன், இந்த குர்ஆனை பற்றி விசேஷமாக கேள்வி கணக்கு இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலாளர்களை, நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும், நாங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எங்களுடைய நேரங்கள் நாங்கள் வேற எங்களுடைய ஹலாலான அலுவலனுக்கு எவ்வளவு நாங்கள் செலவழித்தாலும், இந்த குர்ஆனுக்கும் தொழுகைக்கும் நாங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நேரம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். என்னுடைய செயற்பாடுகள் எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடிப்படையில் நடக்கும். ஏன்? எந்த மனிதன் தொழுகையை பேணி தொழுது வருவானோ அவனிடம் மோசமான பழக்க வழக்கம் இருக்க மாட்டாது, பாவமான விஷயங்கள் இருக்க மாட்டாது. அது சில 1-2 விஷயங்கள் இருந்தாலும் அது நாளடைவில் அது அப்படி என்ன செஞ்சிடும், இல்லாமல் போய்விடும். குர்ஆனை ஓதுகின்ற பழக்கம், ஒரு நாளைக்கு 3 ஆயத், ஒரு நாளைக்கு வெறுமனே 3 ஆயத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வழங்கி, அதில் இருக்கக்கூடிய விரிவுரையை வழங்கி நாங்கள் செயற்பட்டோமா இருந்தால், கற்க ஆரம்பிப்போமா இருந்தால் 6 வருடத்தில் என்ன செய்ய முடியும், அழகான முறைக்கு இந்த குர்ஆனை முழுமையாக ஓதின விடயமும் வந்துவிடும். அதில் இதனுடைய விரிவை வழங்கின விடயமும் வந்துவிடும். இதில் விளங்கிய விடயங்களை எங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்திய விடயமும் வந்துவிடும். எனவே குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை முழுமையாக கொடுத்தவர்களால் நாங்கள் அனைவரும் மாறிவிடுவோம். என்னுடைய வாழ்நாளிலே நான் இந்த குர்ஆனுக்கு இந்த ஒரு கிழமையில் நான் எவ்வளவு இந்த குர்ஆனை ஓதி இருக்கிறேன், நாங்கள் ஒருத்தர் யோசிப்போம். சென்ற சனிக்கிழமையிலிருந்து இந்த சனிக்கிழமை வரங்காட்டியும் யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியுமோ, யாரெல்லாம் எவ்வளவு ஓதி இருக்கிறார்கள், குறைந்தபட்சம் அந்த ஒரு நிலைமையில் ஒரு 1.5 ஜுதுவாவது யாத்திரை ஓதி இருக்கிறோமான்னு நான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் மனசுல கை வச்சு கேட்டு பார்க்கணும். அல்லது நான் இறுதியாக இந்த குர்ஆனை தொட்டது எப்ப, இந்த கடைசியா இந்த குர்ஆனை தொட்டது எப்ப? நான் கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒருத்தர் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேற்று பாகிஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம். அவர்கள் சென்றது அந்த ஆற்றங்கரையிலே ஒரு அழகு குடும்பத்தோடு 14 பேர் 15 பேர் சேர்ந்து கடல் அந்த ஆற்றங்கரைக்குள் சென்று அந்த முக்கியமான ஒரு பிளேஸிலே சென்டரிலே போய் என்ன செய்தார்கள், போட்டோ எடுத்தார்கள். கொஞ்சம் சுவண்டியாக இருந்து பார்த்தார்கள் அந்த இடத்தை. திடீர்னு தண்ணி வந்தது. 18-15 பேர்ல 3 பேர் தான் மிச்சப்பட்டது. அவங்க நினைச்சிருக்க பார்த்திருக்க மாட்டாங்கன்னு என்ன உயிர் இந்த இடத்துல போக போகுது. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு நடந்த சம்பவம், பிளைட் லண்டனுக்கு புறப்பட்ட பிளைட் ஏறினது மட்டும்தான், அடுத்த கட்டம் விழுந்துட்டது. தப்பியது ஒரே ஒரு மனிதர். அதனால கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எந்த நேரத்தில் எப்படி மரணம் வரும் என்று யாருக்கும் சொல்லலாது. திடீர்னு நிலைமை மாறிடும். திடீர்னு
நிலைமை மாறிது. எனவே இந்த விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் யோசித்தவர்களாக என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய நடவடிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த பால் என்று சொல்லக்கூடிய சிலையா நீங்கள் வணங்குகிறீர்கள், எங்களை படைத்த இறைவனை நீங்கள் வணங்கக்கூடாதா என்று கேட்டார்கள். பக்கர் தபூஹு, பொய்ப்பித்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அந்த இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பெயர் குர்ஆனில் நேரடியாக வரவில்லை. ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், அலம் தர இலல் லதீன ஹரஜூ மின் தியாரிஹிம், இந்த ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? ஒரு தடவை போய்க் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே பெருமொரு திரளான மனிதர்கள் மரணித்த நிலைமையில் இருந்திருக்கிறார்கள். சடலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதர்கள், மரணித்த அந்த மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அவர்களுடைய ஊரிலே தாஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்பட்டது. அந்த இடத்துல மௌத்துக்கு பயந்து, வேற எந்த காரணமும் இல்லை, ஊரை விட்டு வெளியே வந்ததுக்கான காரணம், எனக்கு அந்த நோய் வந்துடப்படாது, எனக்கு இந்த நோய் வந்து எனக்கு மரணம் வந்துவிடக்கூடாது, மௌத்துக்கு பயந்து, உயிருக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தார்? ஒரு இடத்தில் வைத்தவர்களை அவர் அனைவரையும் மரணிக்க செய்தார். அதற்கு பின்னால் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த மறைத்தவருடைய சடலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் என்ன செய்தார்? அவர்களை உயிர்ப்பித்து காட்டினார். எவ்வாறு என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறது என்கிற அந்த விடயத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ் அதனை படித்துக் கொடுத்தார். அதே மாதிரி உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அந்த 100 வருடம் தூங்க வைத்த அந்த சம்பவம், அந்த விடயமும் அல்லாஹ் எவ்வாறு ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறார் என்கிற விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி தான் இந்த இடத்திலும் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணித்தவர்களை அல்லாஹ் எவ்வாறு உயிர்ப்பிக்கிறான் என்கிற விடயத்தை காட்டிக் கொடுத்தார். அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறான், இன்னல்லாஹ லது ஃபத்லின் அலன் நாஸ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு அதிகமான கொடையை, உபகாரத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறான். இன்னல்லாஹ லது ஃபத்லின் அலன் நாஸ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு அதிகமான நற்கொடைகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறான். வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், என்றாலும் அதிகமான மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன சொல்கிறான்? வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, அல்லாஹ் உங்களை தாயுடைய வயிற்றிலிருந்து எந்த ஒன்றும் தெரியாதவர்களாக, அறிவிலிகளாக வெளியே எடுத்தான். அதற்கு பின்னால் அறிவை கற்கக்கூடிய உபகரணங்கள், உறுப்புகள், கண்ணை தந்தான், அதில் பார்வை தந்திருக்கிறான், காதை தந்திருக்கிறான், அதில் செவிப்புலனை தந்திருக்கிறான், புத்தியை தந்திருக்கிறான், உள்ளத்தை தந்திருக்கிறான் சிந்திப்பதற்காக வேண்டி. இது அனைத்தும் நீங்கள் எதுக்கு பயன்படுத்த வேண்டும்? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தணும். அது எப்படி உருவாகும்? சிந்தனையின் மூலமாக, அறிவின் மூலமாக உருவாகும். எங்களுக்கு நாங்கள் எந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம், யாரு சரி இதுல என்ன செய்ய ஒரு படிப்பினை இருக்குதா என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோமா? இன்றைக்கு நாங்கள் உதாரணத்துக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகமானவர்கள் என்ன செய்வார்கள்? பொறியாக்காரர்களில் அதிகமானவர்களை நாங்கள் பார்க்கலாம். சிலர் சண்டை போடுவார்கள், கத்திக் கொண்டிருப்பார்கள் சும்மா, அல்லது சிலரை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு போவார்கள். ஏன்? அவ்வளவு மது அருந்திருப்பார்கள். நான் யோசிக்கணும், அல்லாஹ் எனக்கு இந்த பாவத்தை செய்யாமல் என்ன செய்திருக்கிறான்? பாதுகாத்து வைத்திருக்கிறான். என்னை ஒரு கண்ணியமானவனாக வாழ வச்சிருக்கிறான். ஏனென்றால் எந்த மனிதன் அந்த புத்தியை போகக்கூடிய அந்த விடயத்தை மேற்கொள்வானோ, முதலாவதாக என்ன செய்யும்? புத்தி போய்விடும். நாங்கள் அனைவரும் இப்போது புத்தியோடு இருக்கிறோம். என்ன அர்த்தம்? எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த சிந்தனையோடு அழகான முறைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த கண்ணியத்தை பாதுகாத்துக் கொண்டு, இந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துக் கொண்டு, மற்றவர்கள் என்னை ஒரு மனிதர், இவர் ஒரு மனிதர் என்று அழகான முறைக்கு உற்று நோக்கக்கூடிய அடிப்படையில் நாங்கள் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் சாராயம் குடித்தவனை யாரும் நல்லவன் என்று யாரும் என்ன செய்யறதில்லை, சொல்றது கிடையாது. ஏன்? பேசினால் என்ன வரும்? வாயிலிருந்து ஊத்த பேச்சு வரும், நல்ல வார்த்தை வராது. அதே மாதிரி அவனுடைய செயற்பாடு ஒரு நடுநிலையான செயற்பாடாக இருக்காது. விளைவான், நெளிவான், உட்காருவான், நடு ரோட்டில் சத்தம் போடுவான், அடுத்தாக்களுக்கு இடைஞ்சலை கொடுப்பான்,
எங்களுக்கு பார்க்க போக்கலே என்னது அப்படி எரிச்சல் வரும். இந்த விடயத்தை நாங்க பார்க்கும் பொழுது நாங்க என்ன செய்யணும்? நாங்கள் சந்தோஷப்படணும். ஏனென்றா உமர் சொல்வார்கள் அடிக்கடி, அல்லாஹுக்கு எல்லா புகழும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தினானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஅஸனா பில் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அடிக்கடி சொல்வார்கள். ஏன்? இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழக்க வழக்கத்தை நாங்கள் பின்பற்றினால் நான் இந்த உலகம் போற்றக்கூடிய ஒரு மாமனிதராக இருப்பேன். இந்த உலகம் போற்றக்கூடிய ஒரு மாமனிதராக இருப்பேன். இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் உற்று நோக்குவோம், ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தா அதுக்கு மறைஞ்சிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எதை குறிக்குது? இஸ்லாமிய மார்க்கத்தை கொஞ்சம் சைட்ல அப்படி வச்சுட்டு ஒரு பொது மனிதனாக நாங்க யோசனை பண்ணி பார்த்தா அவளுங்கும் இது கூடாது, இது மனிதனின் அடிப்படையில் இது மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கர்ம காரியம் இல்லை, இது இந்த மனிதனுக்கு அழகான ஒரு நல்ல ஒரு பேரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இல்ல, இது ஒரு மனித நேயத்திற்கு மாற்றமானது, இன்சானியத்துக்கு மாற்றமானது. இவன் ஒரு மனிதனாக இருக்கிறான், இந்த செயற்பாடு இவன் வந்தால் இவன் மனிதன் என்பதற்கு இது சாத்தியப்படாது. களவை பார்ப்போம். களவெடுக்கிறது இன்னொருவருடைய பொருள், அது அவருக்கு சொந்தமானது. அதில் எவ்வாறு நான் கையை வைத்து அவருக்கு தெரியாமல் எடுப்பது? அது அவருக்கு உரித்தான ஒரு பொருள், அதில் நான் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அது வரம்பு மீறுதல், உரிமை மீறுதல். என்னுடைய உரிமையை மீறி அவர் செயல்படுகிறார், என்னுடைய அனுமதிக்கு அவர் அதை எடுக்கிறார், உபயோகிக்கிறார், தராமல் அதனை அவர் சொந்தமாக்கிக் கொள்கிறார். இது கூடாது. இந்த ஒரு விடயத்தை நாங்கள் பொதுவான ஒரு மனிதன், மார்க்கம் இல்லாத ஒரு மனிதன் சென்னாலும் கூட என்ன செய்வான்? களவு நல்லமான ஒரு செயல் இல்லை. களவெடுப்பது என்பது அது ஒரு மனிதனுக்கு சிறந்த ஒரு செயற்பாடு இல்ல. அதை நல்ல கையை தந்திக்கிறான், நல்ல உடம்பை தந்திக்கிறான், உலகி சாப்பிடலும், அடுத்தவருடைய பொருள் காட்டப்படக்கூடாது என்று அவனே சொல்வான் ஒரு மனிதன். அப்ப களவு என்பது பெரும் பாவத்தில் உள்ள ஒன்று. களவெடுப்பது என்பது பெரும் பாவத்தில் உள்ள ஒன்று. அதே மாதிரி பொய் பேசுவது, உண்மையான ஒரு விஷயம் நடந்திருக்குது அதை மறைக்கிறது. உண்மையான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது அதை மறைக்கிறது. உண்மையை நடந்ததை வெளிப்படுத்தணும். என்ன நடந்துச்சு அதை உண்மையை பேசுறது. அது இல்லாமைக்கு ஏண்ட கையால மடியால் நடக்காத மாதிரி நான் பேசுவேன். நடந்த ஒன்றை மறைக்கிறது தான் பொய்யும் சொல்றது. எனவே இந்த விடய பொய் என்பது இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் காதிபீன். அல்லாஹ் என்னது? பொய் பேசக்கூடியவர்கள் என்ன செய்யறல்ல, விரும்ப மாட்டான். எங்களை பார்த்து என்ன சொல்றார்? குனு மஅஸ்ஸாதிகீன், உண்மை பேசக்கூடியவர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள். அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், அல்லாஹ்வுடைய சாபம் யாருக்கு உண்டாகட்டும்? பொய் பேசக்கூடியவர்களுக்கு உண்டாகட்டும். ஏன் நீங்க இப்படி பொய்யா நடப்பீங்களா இருந்தா அடுத்த கட்டம் நீங்க அல்லாஹ்வுடைய என்ன செய்வீங்க? பொய்யான முறையில நடப்பீங்க. என்ன மனிதன் அடுத்த மனிதர்களோடு பொய்யாக நடப்பானோ அடுத்த கட்டம் அவன் அல்லாஹ்வுடைய என்ன செய்வான்? உண்மையான முறையில் நடக்க மாட்டான். அதான் சொல்லப்படுகிறது, பள்ளிவாசலில் யாரும் கிடையாது, உண்மையான முறைக்கு வருவன் பள்ளிவாசலில் சொல்வதற்காக யாருக்கும் காட்டுவதற்காக வேண்டி இல்லை. உண்மையான ஒவ்வொரு செயற்பாடு எப்படி இருக்கும்? உண்மையான செயற்பாடாக இருக்கும். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதிகமான அருட்கொடைகளை தந்திருக்கிறார். நான் ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கலாம். எங்க உடம்பை நாங்கள் விட்டு தேவையில்லை. இன்றைக்கு மனிதன் செலவழிக்கக்கூடிய செலவினங்கள்ல பெரும் செலவினங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒன்றுதான் எங்க உடம்பு. நோய் வந்து விட்டு நாங்கள் யாரும் என்ன செய்யல, வச்சு தீக்கிறதில்ல. அதை எப்படி சரி செய்யறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்? அதிகமான பணத்தை செலவழிப்போம். கஞ்சன் கூட என்ன செய்வான்? ஈயுருஜான் கஞ்சன் செய்வான். ஈயுருஜான் கஞ்சன் ஒன்றிற்கு பகீல் கஞ்சன், இன்னொன்றிற்கு படு கஞ்சன். அவனுக்கு பேர் ஷஹீஹ் பேர். அது இருக்கவே கூடாது. கொசுல ஈவல் இருந்தாலும் அந்த கொசு ஒருக்கா சூப்பிட்டு அதில் கொஞ்சம் என்னது சாயிக்குது பேத்தனிக்குது அதை கொஞ்சம் புரிஞ்சிட்டு அப்படியானவன். அவன் கூட தனது உடம்புக்கு என்ன செய்ய ஆபத்து வந்து என்ன செய்வான்? செலவழிப்பான். எவ்வளவு பொருளையும் என்ன செய்வான்? கொடுத்து செலவழிப்பான். எங்கள் உடம்பை நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தூங்குறோம், ஒவ்வொரு நாள் காலையில் எழும்புறோம். எங்களோட உடம்புல எங்க சில இடத்துல வலிக்குதா? விரலை மடக்கிறதுக்கோ அல்லது முழங்கையை மடக்கிறதுக்கோ அல்லது முழங்கால மடக்கிறதுக்கோ என்ன சரி வருத்தம் முடிக்குதா? அல்லது யாருக்கு சரி அடிக்கடி சிறுநீர் வருது, என்னது ஒரு பிரயாணம் போகணும், ஒரு 2 மணி நேரம் பிரயாணம் போகிறதுக்கு ஏதாவது பம்பை தடிச்சிட்டு தான் போகணும். என்னது சிறுநீர் வார எங்க அந்த உணர்வு பார்த்துட்டே வெளியே வந்துடுது. அப்படி யாருக்கு சிரிக்குதா? இல்லை.
நாங்கள் இதெல்லாம் யோசிக்கணும். ஏன் அல்லாஹ் எங்களை படைச்ச இறைச்சகன் இதுவரைக்கும் எந்த ஒரு பயங்கரமான நோயும் எங்களுக்கு தரல. எங்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாள் நாங்கள் எலும்ப போக்கல லேசான முறைக்கு எழும்புறோம். உடம்புல எந்த ஒரு நோயும் இல்லை, எந்த பாரமும் இல்லை. ஒரு மலையை கையால் ஒரு கல்லுக்கு அடித்தாலும் கல் என்ன செய்யும்? பஞ்சாக உடைகிற அளவுக்கு அதை சக்தியை தந்திக்கிறார். பொறியால் நாங்கள் அனைவரும் வேலை செய்கிறோம், கஷ்டமான வேலைகள், ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யற? எங்கள் உடம்புல எந்த ஒரு பாதிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தல். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் சுத்தம் செய்யணும். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய எங்களுக்கு தந்திரக்கூடிய அருட்படைகள் அதை சொல்லவே முடியாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நான் எப்படியாப்பட்டவன்? உபகாரம் செய்யக்கூடியவன். அவனுடைய ஒரு பெயரை இருக்கிறது கரீம். அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னால ஒரு பெயர் இருக்குது. என்ன பேர்? கரீம். அதுக்கு சங்கையான கருத்து மிக்குது. இன்னொரு கருத்து மிக்குது, கொடையாளி. இன்னொரு பேர் இருக்கு அல்லாஹ்க்கு வஹ்ஹாப். கணக்கு பார்க்க இல்லாம கொடுக்கக்கூடியவன். இன்னமா யுவஃபஸ் ஸாபிருன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். உண்மையான எண்ணத்தோட ஒரு மனிதன் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நம்மளை செஞ்சாலும் நல்லா கூலி கொடுப்பான், எந்த விதமான கணக்கும் இல்லாமல். ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு ஆசை விட்டுறதுக்காக வேண்டி. ஏன்டா மனுஷன் பொதுவாக எந்த ஒரு வேலையை இருந்தாலும் எவ்வளவு சம்பளம், அங்க எவ்வளவு, ஏன்டா ஒரு கணக்கு பொதுவாக ஒரு மனுஷன் நிலப்பாடுதான் ஒரு கணக்கு கேட்கறது, ஒரு கணக்கை கேட்கறது. எனவே அல்லாஹ் தஆலா நினைக்கிறான் 1க்கு 10 1க்கு 10 அது 700 வரங்காட்டிக்கு போகும் என்று 1க்கு 700 என்று பல மடங்கள் தலைவன் என்ன செய்ய வச்சுக்கிறான்? ஆசை ஊட்டி வச்சுக்கிறான் மனிதனுக்கு ஒரு கணக்குக்காக வேண்டும். அல்லாஹ் கிட்ட கூலிக்கே இல்லை, கணக்கு இல்லை. உண்மையான எண்ணத்தோட அல்லாஹ்வுக்காக அப்படி செய்யும் பொழுது பல மடங்கான கூலி எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்ததாக யஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் குர்ஆனிலே வந்திருக்கிறது. அவருடைய பெயர் குர்ஆனிலே வந்திருக்கிறது. வலூத்தன் வல்யஸா அப்படி என்று குர்ஆனிலே யஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் வந்திருக்கிறது. அவருடைய சம்பவம் விரிவாக என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்பட்டிருக்க பெயர் மட்டும் வந்திருக்கிறது. அந்த இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால வந்த நபி ஒன்றுதான் யஸா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பின்னால நாங்கள் பார்க்க போறது முக்கியமான ஒரு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய அந்த சம்பவத்துக்கு முன்னால இன்னொரு நபியோட சம்பவம் சம்பந்தப்பட்டிருக்கு. ஷம்வீர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யல குர்ஆன்ல செல்லல்ல. வகால லஹும் நபியுஹும். அந்த பனி இஸ்ரவேல் ஒரு நபி அவரை தனது கூட்டத்தாரை பார்த்து சொன்னார் என்று நபி என்று அல்லாஹ் தஆலா நினைக்கிறான். பெயரை செல்லாமைக்கு வர்ணனையை மட்டும் சொல்லிக்கிறான். அவருடைய பெயரை வரலாற்று ஆசிரியர்கள் முஃபஸ்ஸிர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ஷம்வீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படியாப்பட்ட காலகட்டம்? இந்த ஷம்வீர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் எப்படியாப்பட்ட காலகட்டம் தான்? பனி இஸ்ரவேலர்களில் நம்ம அனைவருக்கும் தெரியும், வந்த நபிமார்கள் அனைவரோடையும் குறுக்கு விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்கள், எல்லா விஷயங்களுக்கும் கேள்விகளுக்கு கேட்டு அடிபணியக்கூடிய பண்பு இல்லாதவர்கள் என்கிற விடத்தில் நாங்கள் நினைக்கிறோம். விரிவாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம். எல்லா கட்டங்கள்லையும் அதிகமான கேள்வி கேட்டு 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 அந்த விஷயத்தை விலங்கெடுத்து அதுக்கு பின்னால் அதை செய்யறதுக்காக வேண்டிய இல்லை, அதில் சொன்னால் இப்படின்னு அதுக்கு மாற்றமா செய்யறது. இறுதியாக யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த பலஸ்தீனத்துக்கு நுழையும் போது என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்கு சுஜூது செஞ்சுட்டு போங்க. அவங்க என்ன செய்யல, சுஜூது செய்யல, அப்படியே என்னது பித்தட்ட பூமியில வச்சாங்க. அதே மாதிரி சொன்னது ஹித்தத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க, தௌபாவுடைய வார்த்தை, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுங்க யா அல்லாஹ் அப்படின்னு மன்னிச்சிடு யா அல்லாஹ்னு சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையை சொல்லாமைக்கு ஹப்பத்துன் ஃபீ ஷஅரத்தின் முடியிலே ஒரு வித்து என்று எந்த கருத்தும் இல்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்ப எனவே மாற்றம் செய்யக்கூடிய பண்பு தான் எல்லா கட்டங்களிலேயும் பனி இஸ்ரவேலர்களில் இருந்திருக்கு. அந்த அடிப்படையில அந்த பனி இஸ்ரவேலர்கள் நபிமார்களுக்கு மாற்றம் செஞ்சு வந்த நபிமார்கள் அதிகமானவர்களை கொலை செஞ்சு அந்த இந்த செயற்பாட்டின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்கள் அதெல்லாம் உருவாக்கினான். பாவங்கள்ல விளைவு, பாவங்கள் அதிகரித்தால் அல்லாஹ்வுடைய கோபம் வரும். அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகினால் அல்லாஹ் என்ன செய்வான்? பிடிப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? பிடிப்பான். அந்த பிடிக்கிறது பல மாதிரி அமையும். சிலவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? உடனே பிடிக்க மாட்டான். குடுப்பான் எந்த அளவுக்கு? தலைக்கு மேல. ஆனா பிடிப்பான் ஒரு பிடி நில குழஞ்சி போய்த்திருவாங்க, நில குழஞ்சி போய்த்திருவாங்க. சிலவங்களுக்கு திடீர்னு என்ன செய்யும்? அல்லாஹ் பிடிப்பான். சில கோபம் இருக்குது, சில பாவங்கள் இருக்குது, அல்லாஹ்வுடைய கோபத்தை நினைஞ்சிடும், டக்குனு கொண்டு வந்து. அது நான் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். பெற்றோருக்கு நோவினை செய்யறது, பெற்றோருக்கு நோவினை செய்யற பாவம் அது என்ன செஞ்சிடும்? உடனே அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கி எங்களுக்கு வர வேண்டிய தண்டனை வந்துடும். இந்த உலகத்திலும் தண்டனை இருக்குது, நாளைக்கு மறுமை நாளிலும் தண்டனை இருக்குது. மிக பயங்கரமான ஒரு பாவம் தான் பெற்றோருக்கு நோவினை செய்யறது.
அந்த அடிப்படையில் குர்ஆன் அதிகமான இடங்கள்ல நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் அவர்களை பிடித்தோம் அவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக. அவர்கள் வழிபடாததன் காரணமாக நாங்கள் அவர்களுக்கு வேதனையை கொடுத்தோம், தண்டனையை இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா செஞ்ச பாவங்களின் காரணமாக அவர்களை பிடித்த சம்பவம் நாம் பார்க்கிறோம். வலக்கது அகதுனா ஆல ஃபிர்அவுன பிஸ்ஸினீன வனக்ஸி மினஸ் ஸமராத். பனி இஸ்ரவேல் இருந்த ஃபிரௌன் வாழ்ந்த அந்த கட்டத்திலே அல்லாஹ் என்ன அந்த பனி இஸ்ரவேலை சோதித்தான், பஞ்சத்தை கொடுத்தான். ஏன் காரணம்? வலக்கது அகதுனா ஆல ஃபிர்அவுன பிஸ்ஸினீன வனக்ஸி மினஸ் ஸமராத். செஞ்ச பாவம், செஞ்ச மறுப்பு. 8 சந்தர்ப்பத்திலேயும் என்ன செஞ்சாங்க அந்த பனி இஸ்ரவேல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து திபித்திகள், இந்த தண்டனை நீங்க அல்லாஹ்வுக்கு துஆ கேட்டு இல்லாமல் ஆகுங்க. பெயின் வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு, இப்படி 8 விதமான தண்டனை வந்துச்சு. அந்த ஒவ்வொரு கட்டங்கள்லையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த திபித்திகள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்கிட்ட துஆ கேளுங்க, லைன் கஷஃப்த அன் ரிஜ்ஸ லனுமினன்ன லக வலனுர்சிலன்ன மஅக பனி இஸ்ராயில். நாங்கள் உங்களை ஈமான் கொள்ளுவோம், உங்களோட கூட்டம் பனி இஸ்ராயீலை நாங்கள் அனுப்பி வைப்போம். அந்த ஒவ்வொரு அல்லாஹ்கிட்ட துஆ கேட்டு தடுத்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க? அடுத்த கட்டம் பாவம். எனவே ஒரு மனிதன் பாவங்கள் அதிகமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சோதனை வரும். அது எந்த நேரத்திலையும் என்ன செய்யலாம்? வரலாம், எந்த ரூபத்திலையும் வரலாம். அப்ப எனவே அந்த பனி இஸ்ரவேல் செஞ்ச அதிகமான பாவங்களின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்களை கொடுத்து சோதிச்சான். அப்ப அந்த நேரத்துல சோதனை தாங்க முடியாமைக்கு அந்த ஊரை விட்டு அவங்க வாழ்ந்த இடங்களை விட்டும் விரட்டி அடிச்சாங்க அரசர்கள். இறக்கமில்லாத அரசன் என்ன செஞ்சான்? அந்த நாட்டு அந்த ஏரியா மக்களை அந்த இடத்தை விட்டு வெளியாக்கினான். அதே மாதிரி இருந்த ஆண் பிள்ளைகளை கைதிகளாக பிடித்து வேலை வாங்கினான். இந்த விஷயம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த பனி இஸ்ரவேலர்கள் அப்படியே வந்தாங்க. யாருக்கிட்ட? ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து சொன்னாங்க, அலம் தர இலல் மலை மின் பனி இஸ்ராயீல மின் பஅதி மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் பனி இஸ்ரவேலில் இருந்த அந்த ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்க கூடாதா? இது காலு நபியில் லஹும், அவர்களுக்கு இருந்த அந்த நபி ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து சொன்னாங்க, இப்அஸ் லனா மலிகன், எங்களுக்கு ஒரு அரசனை, ஒரு தலைவரை, ஒரு தளபதியை நியமிங்க, எங்களுக்கு ஒரு தளபதியை நியமிங்க. நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், எங்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது, எங்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது. எனவே அந்த அநியாயத்தை தடுப்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களுக்கு ஒரு தளபதி அவசியம். அவருக்கு கீழே நாங்கள் என்ன செய்வோம்? யுத்தம் செய்வோம். அந்த அரசர்களை நாங்கள் என்ன செய்வோம்? மோதுவோம். அவர்களுடைய அநியாயங்களை நாங்கள் என்ன செய்வோம்? அநியாயங்களில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். அந்த நபி சொன்னாரு, ஹல் அஸைதும் இன் குதிப அலைக்குமுல் கிதாலு அல்லா துகாதிலு. அல்லாஹ் ஜிஹாத கடமையாக்கினதுக்கு பின்னால நீங்க ஜிஹாத் செய்யாமைக்கு விட்டு விடுவீங்களோ தெரியாதே. ஏன்? இதற்கு முன்னால பொதுவா அனுபவம். அல்லாஹ் இப்ப கடமையாக்கிட்ட ஜிஹாத, நீங்க ஜிஹாத் செய்யாமைக்கு விட்டு விடுவீங்களோ தெரியாதே. திரும்ப சொன்னாங்க அந்த கூட்டம், காலு வமா லனா அல்லா நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ், நாங்க எப்படி யுத்தம் செய்யாமைக்கு இருப்போம்? ஏன்? வக்கது உக்ரிஜ்னா மின் தியாரினா வ அப்னாயினா, எங்கட வீட்டை விட்டு ஊரை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். யுத்தம் செய்யறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் கோபம் வரும், வெறி வரும். கோழையாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போக்கல ஒரு கள்ளக்கட்டை சரி அடிச்சிருவான், எடுத்து எறிவான், அவ்வளவு ஒரு தைரியம் ஒன்று வரும். சொந்த வீடு, சொந்த ஊரை விட்டு நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? வெளியாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு இருந்த என்னுடைய பிள்ளை அவனுக்கு அவன் வீட்டுல வெடிபிடி வேலை செய்யறான், அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். எனவே இந்த விடயங்கள் இருக்க போக்கள் நாங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்யாமைக்கு இருப்போம்? இப்படி நடந்திருக்கிறேன், எங்களுக்கு இப்படி நடக்குது, எனவே எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பலம்மா குத்திபா அலைஹிமுல் கிதாலு, அல்லாஹ் யுத்தத்தை கடமையாக்கினான். தவல்லவ் இல்லா கலீலம் மின்ஹும், தவல்லவ் இல்லா கலீலம் மின்ஹும், அந்த நேரத்திலேயே கொஞ்சம் பேர் அவுட். எங்களுக்கு ஜிஹாது செய்யறதுக்கு ஏன்னு சொல்லியாச்சு, மறுத்துட்டாங்க. 1வது கட்டத்தில் நினைச்சிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அவுட் ஆகிட்டது. ஆரம்பத்தில் வந்து என்ன செஞ்சாங்க? எல்லாரும் சேர்ந்து வந்து கேட்டாங்க, எங்களுக்கு இல்லை உரிமை போராட்டத்துக்கு ரெடி, அல்ல யுத்தத்தை செய்ய போங்கன்னு சொன்ன உடனே யாரும் கொஞ்சம் பேர் ரெடி இல்லை. திரும்ப இப்ப கேட்டாங்களே, ஒரு தளபதியை நியமிக்க சொல்லி, ஒரு தளபதியை நியமிக்க சொல்லி கேட்டாங்களே. அப்ப அந்த நபி சொன்னாரு, இன்னல்லாஹ கத் பஅஸ லக்கும் தாலூத மலிகா, தாலூத் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதரை உங்களுக்கு அல்லாஹ் தளபதியாக ஆக்கி இருக்கிறான். அவரோடு சொல்லி நீங்கள் செய்யுங்கள், யுத்தத்துக்காக வேண்டி செய்யுங்கள்.
இந்த நேரத்தில் வந்து சேர்ந்து கேட்டாங்களே மக்கள், என்ன கேட்டாங்க? ஆலு அண்ணா யக்கூனுலகுல் முல்கு அலைனா, பதவியாசவனுக்கு என்னை சார்ந்த ஒருவன் தான் என்ன செய்யணும், ஏன் ஊரை சார்ந்த ஒருவன் தான் தளபதியாக வரணும், எனக்கு தெரிஞ்ச நண்பன் தான் தளபதியாக வரணும், என்னுடைய ஊருக்காரன் தான் என்னுடைய நாட்டுக்காரன் என்ன செய்யணும், தளபதியாக வரணும். எங்களை விட்டு போட்டு இவருக்கு எப்படி தளபதியாக கூடிய வாய்ப்பு கிடைக்கும்? அவரை விட நாங்கள் சேர்ந்து வந்தோமே, லாவி அதே மாதிரி யஹூதா இந்த பரம்பரையை சேர்ந்தவங்க தான் அதுக்கு தகுதியானவங்க. இன்னொரு காரணமும் கூட, ஒன்று பரம்பரை அல்ல, எங்களை சார்ந்த எங்களுடைய பரம்பரை எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவரும் அல்ல. வலம் யுக்த சஅதம் மினல் மால், இவர்கிட்ட பண வாய்ப்பும் இல்லை, ஏழை, இவர் ஒரு ஏழை, வசதி வாய்ப்பு. இவர் எப்படி எங்களுக்கு தளபதி ஆவார்கள்? இவரது கட்டளைக்கு நாங்கள் எப்படி வழிபடுறது? லேசான பதில செலுத்தாங்க ஷமீல் அலைஹிஸ்ஸலாம், லேசான பதில சொன்னாங்க. நீங்க எப்படிலாம் விவாதிக்கிறதுனால இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும், இதை தேர்ந்தெடுத்து தந்தது யாரு? யாத கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. எனக்கு வேற ஒன்றும் மதிப்பு வெளிப்படவில்லை. ஏனென்றால் வந்த நபிமார்கள், பனி இஸ்ரவேலில் வந்த நபிமார்கள் அனைவரும் லாவி என்று சொல்லக்கூடிய லாவி புனு யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளையில லாவி என்று சொல்லக்கூடிய பிள்ளையுடைய பரம்பரையில் தான் நபிமார்கள் வந்தார்கள். இன்னொரு மகன் யஹூதா, அவருடைய பிள்ளைகள் பரம்பரையிலிருந்து தான் அரசர்கள் வந்தார்கள். எனவே இந்த ரெண்டு பரம்பரையும் சேர்ந்தவர் அல்ல இந்த தாலூத். அப்ப யாரு? பின்யாமீன் இப்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு மகன், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரன் பின்யாமீன், அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர். எனவே இவர் எங்களுடைய லாவியோ யஹூதாவுடைய பரம்பரை இல்லை, இவர் பின்யாமீனுடைய பரம்பரை. எனவே இவரை இவருக்கு செய்ய முடியாது, தளபதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது போக இவங்க ஏழை. ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜாதஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், இவர்கிட்ட நீங்க பாக்குறீங்களே பணம் என்கிற இது மட்டும் இல்ல, அவர்கிட்ட இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? பஸ்தன் ஃபில் இல்ம், எப்படி யுத்தம் செய்யணும் என்கிற அறிவு அவருக்கு இருக்குது. எப்படி யுத்தம் செய்யணும் என்கிற அறிவு அவருக்கு இருக்குது. நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹ் எதை கொண்டு கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான்? மனிதனை அறிவை கொண்டு. ஒரு மனிதனுக்கிட்ட சில நேரம் பண வசதி வாய்ப்பு இருக்காது, ஆனால் நல்ல அறிவிக்கும். ஆனால் அவனை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க. ஏன்? பணம் என்கிற அளவுகோலை வச்சுதான் இன்னைக்கு மனிதன் பழகு. நண்பர்களாக இருந்தாலும் சரி, என்ன சரி ஒன்று இருக்க போக்கில் வந்து பழகுவாங்க. அந்த நண்பனுக்கிட்ட எந்த சரி ஒன்று பிரச்சனைகளை மாட்டிப்பட்டு பண வசதி வாய்ப்பு இல்லைன்னா அவனை விட்டு கொஞ்சம் நினைக்கிறது, அப்படியே கலண்டுறது. இது இன்றைக்கு நாங்கள் அன்புடாக பார்க்கிறோம். எனவே எந்த மனிதனுக்கிட்ட நல்ல படிப்பறிவிக்குதோ, நல்ல சின்ன சக்தி இருக்குதோ, சில நேரம் பணம் இல்லாமல் இருக்கும். நாங்கள் என்ன செய்யப்படாது, மனம் தளரக்கூடாதுங்கிற படிப்பினையோட நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வசதி வாய்ப்பு நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். லா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு கொண்டு இருக்குது, அது நீங்க மறந்துட வேணாம். எனவே ஆகுமான தொழில் உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய முடியும். ஆகுமான ஒரு தொழில் இருக்கிறது, உங்களுக்கு இரவு பகலாக என்ன செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு பின்னால் என்ன செய்ய முடியும்? தாராளமாக என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு சம்பாதிக்க முடியும். ஜும்ஆவுடைய அந்த வசனம் என்ன சொல்றான்? ஃபைதா என்னது? இதா நூதிய லிஸ்ஸலா, அதான் சொல்லப்பட்டால் ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லா, குத்பாவை கேட்கிறதுக்கு, நல்ல உபதேசத்தை கேட்கிறதுக்கு வாங்க. ஃபைதா குதியத் லிஸ்ஸலா, பயானம் கேட்டாச்சு, தொழுகை நடந்து முடிஞ்சா என்னது? ஃபந்தஷிரு ஃபில் அர்த், அடுத்த கட்டம் நீங்க போங்க வெளியே. வபுதகு மின் ஃபத்லில்லா, உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த ஹலாலான சம்பாத்தியத்தை நீங்க என்ன செய்யுங்க? மேற்கொள்ளுங்க. உங்களோட கடையை திறங்க, வேலைக்கு போங்க, கம்பெனிக்கு போங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்ன செஞ்சில்லை? எங்களுக்கு கட்டுப்பாடு வச்சில்லை. அவருடைய கடமையை நிறைவேற்றதுக்கு பின்னால் ஹலாலான எதையும் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு வேண்டியதை சம்பாதித்துக் கொள்ள முடியும். நாங்கள் இதுக்கு முன்னுக்கும் பார்த்தோம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் சோதிக்கப்பட்டார்கள். அந்த குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தங்கத்திலான வெட்டுக்கிளியை கொடுத்தான். அவங்க அதிகமா பறக்கினாங்க. அப்ப அல்லாஹ் கேட்டான், என்ன இது? யா அல்லாஹ், இது உன்னுடைய, நீ எனக்கு தந்தது. யார் தந்தது? நீ எனக்கு தந்தது. நான் எப்படி விட்டும் நான் தேவையற்று இருப்பேன்? நீ எனக்கு தந்தது. எனவே ஹலாலாக கிடைக்கக்கூடியது என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு ஹலாலாக நம்ம வேண்டிய மாதிரி என்ன செய்ய முடியும்? சம்பாதிக்க முடியும். அந்த விதமான தங்க கடையும்
இல்லை. ஆனாலும் அதே நேரத்தில் அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு எப்படி தந்திருக்கிறான், எனவே அதுல அந்த அந்த நியமத்துடைய பிரதிபலன் என் மூலமாக வெளிப்படணும். நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நானும் அனுபவிக்கணும். அதே மாதிரி கண்ணுக்கு முன்னுக்கு வாழக்கூடியவர்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் என்னுடைய சொத்தில் இருந்த ஒரு பகுதியை நன்கொடையாக ஜக்காத்தாக நான் செய்யணும், கொடுக்கணும். அப்ப எனவே அவருக்கு அறிவு அல்ல நினைக்கிறான், கொடுத்திருக்கிறான். வல் ஜிஸ்ம், அதே மாதிரி உடல் வலிமை, நல்ல உடல் வலிமையை எல்லாம் நினைக்கிறான், அவருக்கு கொடுத்திருக்கிறான். வல்லாஹு யுதி முல்கஹு மன் யஷா, அல்லாஹ் அவன் நாடியவர்களை வேண்டியதை கொண்டு செய்வான், கணக்கின்றி கொடுப்பான். அவன் நாடினா யாரை கேவலப்படுத்தணுமோ அவனை கேவலப்படுத்துவான். அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்த நாடினானோ அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்க முடியிருந்தா கொடுப்பான். எந்த மனிதனுக்கு அறிவை கொடுக்க முடியிருக்கோ அல்லாஹ் வேண்டிய ஒன்று செய்வான். லா முஅக்கிப லிஹுக்மிஹி, அவன் என்ன முடிவை செய்கிறானோ அந்த முடிவுக்கு யாருக்கும் மறுப்பு தெரிவிக்கலாம், கண்டனம் தெரிவிக்கலாம். இது எப்படி அதை புரிஞ்சு கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு கேளாது. மலக்குமார்கள் கூட அல்லாஹ் கிட்ட மனிதர்களை படைக்கின்ற நேரத்தில் அவங்க என்னது, மனிதர்களை ஏன் படைக்கிறாய் என்று என்னது அல்லாஹ்க்கு இஅ்திரால் பண்ணல, அல்லாஹ்வோட கண்டனம் தெரிவிக்கல, உண்மையை விளங்கிக் கொள்ளணும் என்கிறதுக்காக வேண்டி ஏன் அல்லாஹ் மனிதர்களை படைக்கிறான். ஜின்கள் ஏற்கனவே பிரச்சனையை போட்டாங்க, இப்ப அதே அமைப்புல அல்லாஹ் மனிதனை படைக்கிறான். எனவே மனிதனும் அதே தவறை செய்வானோ அல்லது இந்த வேற சரி காரணங்கள் இருக்குமோ என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி தான் கேள்விகளை கேட்டாங்களே தவிர அல்லாஹ்வுக்கு மறுப்பு தெரிவிப்பதற்காக வேண்டி செய்யல, கேள்வி கேட்கல. யாருக்கும் கேட்கறதுக்கு அனுமதியும் இல்லை. ரைட். அப்ப பாருங்க, ஒன்னாவது இப்போ வந்து கேட்டாங்க எப்படி யுத்தம் செய்யறதுக்கு. யுத்தம் கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால கவனிக்கணும், வந்து கேட்டவங்க 80,000 பேர் வந்து கேள்வி வந்து கேட்டாங்களே எங்களுக்கு ஒரு தளபதி நியமிங்க வந்து கேட்டவங்க எத்தனை பேர், 80,000 பேர். அதுக்கு பின்னால ஜிஹாது கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால் அதுல கொஞ்சம் பேர் அவுட். திரும்ப இப்ப யார் தளபதி, தாலூத், இவரை தளபதி ஆக்கினதுக்கு பின்னால் ஐநூறு கொஞ்சம் பேர் அவுட். திரும்ப பலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத், இப்ப தாலூத் என்கிற நல்ல மனிதர் படை அப்படியே கூட்டிக் கொண்டு போறார். அவரை கண்காணிப்புல கூட்டிக் கொண்டு போற நேரத்தில் ஒரு ஆற்றை கடக்கணும், ஒரு ஆற்றை கடக்கணும். அப்ப அவங்க சொன்னாங்க, தாலூத் சொன்னாரு, இன்னல்லாஹ முப்தலீக்கும் பினஹர், அல்லாஹ் இப்ப என்ன செய்ய போறான், ஒரு ஆற்றை கொண்டு சோதிக்க போறான். இப்ப தாகம் எல்லாருக்கும் தாகம். இப்ப 306 நீங்க இந்த ஆத்துல என்ன செய்யக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, தாகமாக இருக்குது. ஆனாலும் ஒரு கைப்பிடி அவங்களுக்கு குடிக்கலாம். தாகமே அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த இடத்துல இந்த மனிதர்கள் செயல்படுத்துகிறார்களா இல்லையா என்று பார்ப்பதற்காக வேண்டிய தாலூத் அவர்களுக்கு இந்த இடத்துல யார் இந்த கட்டளைக்கு செய்கிறார்களோ அவர்கள் தான் உங்களோடு அந்த யுத்த மைதானத்தில் உங்களோடு சேர்ந்து யுத்தம் செய்வார்கள். யாரெல்லாம் இந்த இடத்துல கூட கட்டளைக்கு மாற்றம் செய்கிறார்களோ அவர்கள் உங்களோடு வரமாட்டார்கள் என்கிறதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டியும் அதான் இப்படி ஒரு விடயத்தை ஏற்படுத்தினார். யார் ஒருவர் கைக்கு தண்ணி குடிச்சு கொள்ளலாம், வயிறு நிரம்புற அளவுக்கு செய்யாது, 2-3 நாள் குடிக்க முடியாது சில நேரத்தில். அப்ப அங்கினைக்கும் அதிகமானவங்க என்ன செய்யலாம், ஃபஸரிபு மின்ஹு இல்லா கலீலன் மின்ஹும், கொஞ்சம் பேர் தான் ஒரு ஆளுடன் நிறுத்தி கொண்டது. அடுத்து அதிகமானவங்க நினைச்சிட்டாங்க வேறு நிறைய குடிச்சிட்டாங்க, அங்கே கொஞ்சம் பேர் அவுட். ரைட். இப்ப அந்த ஆத்தை கடந்தாச்சு. இப்ப முன்னுக்கும் ஜாலூத், எதிரி படையில் இருக்கக்கூடியவன் யார், ஜாலூத். ஜாலூத்துடைய படையை பார்த்த உடனே எங்கிருக்கக்கூடிய அடுத்த ஒரு கூட்டம் சொல்லிச்சு, லா தாகத யௌம பிஜாலூத வஜுனூதி, எங்களுக்கு இவங்களோட இது இருக்க முடியாது, நாங்க கொஞ்சம் பேர் அடுத்த சைட்ல பெரும் படையினர், எனவே எங்களுக்கு என்ன செய்யாது, அந்த போராடக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அங்கே கொஞ்சம் பேர் அவுட். கிடைச்சாது இங்க இருக்கிறது 313 சஹாபா. பதில் களத்துல இருந்த சஹாபாக்குடைய எண்ணிக்கை 313 பேர். அந்த அதே எண்ணிக்கையுடைய 313 பேர் மட்டும் நீங்கினர். அதுலதான் ஒரு நபியின் இருக்கிறார், பிற்காலத்தில் நபியாக வர போறார். அவரும் அந்த 313 பேர்ல ஒரு ஆள். அப்ப இப்ப அன்னைக்கு சொல்லி 313 பேர் பெருமொரு படைகளுக்கு போராடணும். ஈமான்ல உறுதியா இருந்த அந்த 313 பேர் என்ன சொன்னாங்க, பாலல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்குல்லாஹ், எனக்கு ஒரு மரணம் இருக்கிறது என்று உண்மையாக நம்பின அந்த ஈமானுடைய கூட்டம் சொல்லிச்சது.
கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பீஇذنில்லாஹ். எத்தனையோ சின்ன எண்ணிக்கையுள்ள எத்தனையோ படைகள் பெரும் திரளான படைகளை அல்லாஹ்வுடைய உதவியின் காரணமாக வெற்றி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாலும் நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் பேர். அல்லாஹ் அவர்களுடைய உதவியை அவர்களுக்கு கொடுத்தான், அவர்களை பாதுகாத்தான். அந்த அடிப்படையில் எங்களையும் அல்லாஹ் செய்வான், பாதுகாப்பான். நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறது கவலை இல்லை, நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறது எங்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய உதவியின் காரணமாக அதிகமான படையை நாங்கள் செய்ய முடியும், வெற்றி கொள்ள முடியும். அதுக்கு பின்னால துவா கேட்டாங்க. நாங்கள் ஒரு விடயத்தை முடிவு செஞ்சதுக்கு நிர்ணயிக்கணும், அல்லாஹ் கிட்ட எங்களை விஷயத்தை நாங்கள் முறையிடணும். துவா நாங்கள் பார்த்துக்கிறோம். துவா கேட்டாங்க, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன், எங்களுக்கு பொறுமையை தந்துடு, இடையில எங்கட மனசை மாத்திராத, இடையில எங்கட மனசை நீங்க அல்லாஹ் மாத்திராத. வஸப்பித் அக்தாமனா, எங்களுக்கு இந்த யுத்தத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் எங்களுக்கு உறுதிப்பாட்டை தந்து விடு, எங்களை பிறமுதி ஓட வச்சிடாத, மனசை மாற வச்சிடாத, எங்களுக்கு உறுதியா தந்துடியா அல்லாஹ். வன்சுர்னா லல் கௌமில் காஃபிரின், இந்த அநியாயம் செய்யக்கூடிய ஜாலுத்துடைய படைக்கு எதிராக எங்களுக்கு உதவி செஞ்சிருந்து துவா கேட்டாங்க. துவாவுடைய பரக்கத் ஃபஹஸமூஹும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியின் காரணமாக அந்த எதிரி படையினரை இந்த 313 பேர் செஞ்சாங்க, வெற்றி கொண்டார்கள். வகத்தல தாவூது ஜாலூத, இந்த இடத்துல தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வருது. அவருக்கு எத்தனை வயசு? அந்த நேரத்தில் 17 வயசு. இந்த ஜாலூத்தை கொல்ற நேரம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எத்தனை வயசு? 17 வயசு. இன்னைக்கு எங்க சமூகத்தில் ஒரு 17 வயசு பிள்ளைங்க ஜெயித் இப்னு உசாமா அவங்களை படைக்கு அனுப்பினாங்க மொத்தாகிறதுக்கு முன்னால. அந்த நேரத்துல அவங்க வாலிப வயசு, சின்ன வயசு. தாரிக் இப்னு ஜியாத் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஸ்பெயினை வெற்றி கொண்டவர். அவருக்கு வயசு 17, 15, 17. அந்த வயசுல உள்ள பிள்ளைகளை யாரும் சரி ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கணுமா? என்ன பண்ணுவோம் இந்த காலத்துல எங்கள் செய்வது, எங்கள் சமூகத்திலே பல வாலிபர்கள் இருக்கிறாங்க. 18 வயசு வச்சுக்கொள்ளும். 18 வயசு ஒரு பிள்ளைகிட்ட மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்க இயலுமா இயலாதா? எங்கிறது நாங்கள் கவனிச்சுக் கொள்வோம். ஏன்? அந்த அளவுக்கு எங்களுடைய பிள்ளை வளர்ப்பு சம்பந்தப்பட்டிருக்கு. எங்களுடைய பிள்ளை வளர்ப்பு அந்த அளவுக்கு அதுல சம்பந்தப்பட்டிருக்கு. எங்களுடைய பிள்ளையை நாங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறோம், எந்த அளவுக்கு எனது பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் அந்த பிள்ளையை வளர்க்கிறோம், அந்த பிள்ளைக்கு எப்படியான பழக்க வழக்கத்தை நாங்கள் உண்டாக்குறோம், அந்த பிள்ளையை நாங்கள் எவ்வளவு கண்காணிக்கிறோம், எங்க போகுது எங்க வருகுது. சில நேரம் நாங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? பழக்கணும். சில விடயங்களை பொறுப்பை கொடுத்து பழக்கணும். நாங்கள் உதவி செய்கின்ற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் பிள்ளைய. இந்த மாதிரி யாரும் செய்ய கணிப்பு. அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? தாவூதுக்கு அல் முல்க, அரசனாக அல்லாஹ் ஆக்கினான். வல் ஹிக்மத, நுபுவத்தை கொடுத்தான். இந்த யுத்தத்துக்கு பின்னால தாலூத் அவருடைய மகளை என்ன செஞ்சாங்க? திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதுக்கு பின்னால தான் வகிச்ச அந்த பதவியை என்ன செஞ்சாங்க? துறந்தாங்க தனது மருமகனுக்காக வேண்டி. அதுக்கு பின்னால தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அரசனாக ஆகுறாங்க, நபியாக ஆகுறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் குர்ஆன்ல 16 விடுத்தம் வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் இல்ல அடுத்த மீதமுள்ள சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் வாரங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.